கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. கிருபை உள்ள தேவன் நமக்கு அவர் என்று சொல்லுகிறார், உனக்கு என் கிருபை உனக்கு போதும், நீ எங்கு சென்றாலும் என்னுடைய கிருபை கொண்டு நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். இரண்டாவது பாருங்க, பலவீனம் கிருபை கொண்டு செய்தாலும் மனிதனாக நாம் இருப்பதனால் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் தேவனுடைய கிருபை இருக்கிறதா என்று விளங்காமலே நம்முடைய பலவீனமாகிரும். இப்படி நடக்குமோ நடக்காதோ, இருக்குமோ இருக்காதோ, என்ன செய்ய அப்படின்னு அந்த நேரத்தில் தேவன் பாருங்க, அந்த சூழ்நிலையில் கிருபை கொடுத்த அந்த தேவன் அவர் சொல்ல என் பலம் பூரணமாய் விளங்கும். எப்பொழுது நீ பலவீனமாக இருக்கும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கிற, தேவனே நீர் கிருபையாக உள்ள தேவன், இந்த நேரத்தில் எனக்கு பலத்தை கொடும் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த நேரத்தில் பலத்தை கொண்டு அவர் உங்களுக்கு பூரணமாய் விளங்க பண்ணுகிறார். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த தேவனை நீங்கள் மறுதளித்திருக்கக்கூடாது. தேவனை அந்த நேரத்தில் தான் அதிகமாக தேடணும். சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த பூமியில். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடிகளும் மாறி 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 டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், தேவனுடைய கிருபை நீங்கள் பெற்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நாள் என்னுடைய தேவன் எனக்கு கிருபையாக தந்த நாள், இதை எப்பொழுதும் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கலிகூற எனக்கு தேவன் கூட இருக்கிறார். ஆகையால் நான் எந்த பலவீனமாக இருந்தாலும் அவர் எனக்கு பலத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்லி சொல்லி அசை போட்டு கொண்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வார்த்தையின் தேவன் அவர் இந்த வார்த்தை மூலமாக வல்லமை கொடுக்கிறார். அதுதான் வார்த்தை மூலமாக தான் இந்த பூமி அண்ட சராசரியை சிருஷ்டித்தவர். அதனால தான் அவர் உங்கள் வாயிலிருந்து அவர் வர எதிர்பார்க்கிறார். என்னை நோக்கி அவன் வார்த்தையை சொல்கிறானா, என்னை நோக்கி அவன் கேட்குறானா, என்னை நோக்கி அவன் பார்க்குறானா, பலவீனமாக இருக்கிற நேரத்தில் என்னை நினைக்கிறானா, கிருபையாக இருக்கிற நேரத்திலையும் அவன் என்னை நினைக்கிறானா, அவனை எல்லா விதத்திலும் நான் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் என்னை நினைக்கிறானா என்று அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைய நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய நாவிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், போக்குவரத்தை ஆசிரியர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏனென்றால் நீங்கள் அவருக்குள்ளேயே லயத்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக முடியும். சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நீங்கள் உடனே அந்த வார்த்தை சொன்ன உடனே அது விலகி போயிடும். அந்த மாதிரி இந்த தேவன் பாருங்கள். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற தலைப்பில் தியானிக்கிறது இதான். அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்ப்பா, நீ கவலைப்படாத, நீ பலவீனமாக இருக்கும்போது நான் உனக்குள்ள பலத்தை கொடுக்குறேன். எப்பொழுது நீ அறிக்கை பண்ணும்போது, ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிற இந்த சூழ்நிலை என்னை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் அறிக்கை செய்தும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நாவினால் அறிக்கை செய்தும் இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று தேவன் நோக்கிய வார்த்தைகளை சொல்லி அசைவாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், படிக்கிற பிள்ளைகள் திரும்ப 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 படிக்கும் பொழுது அது மனப்படமாகி அது அப்படியே இதாகுது, அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தேவனோடு அந்த உறவில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை எடுத்து 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 அசைப்பான் பண்ணும் பொழுது அது உங்களுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அது உங்களுக்குள்ளே கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது, அது உங்களுக்குள்ளே எப்பொழுதும் நின்று அது கனி கொடுத்து மற்றவர்கள் பார்க்க வியக்கவண்ணமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அதனால தான் சொல்றது, என்னுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் இருக்கும்போது நீ சோர்ந்து போகாத, உன்னை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆகையால் நீ கவலைப்படாத என்று சொல்லி கிருபை உள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த தேவனை நீங்கள் விட்டு விடாத, கிருபை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.